நல்லா இருக்க குடும்பத்துக்கு நடுவுல வளர்ந்துருக்கிற கலை தான் கீர்த்தி அவங்க அம்மாவும். அவங்கள வேரோட புடுங்கி எரிஞ்சாதான் நம்மளுடைய குடும்பம் செழிக்கும். இந்த பிரச்சனைய என்கிட்ட விட்டுருங்க. இனி என்ன பண்ணணும் நான் பாத்து. வேலு வேலு ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க வேலு, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு கோவம் வரலன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பாவை கொல்லணுங்கிற எண்ணத்துலதான் மூளை கெட்டு போய் அந்த கீர்த்தி இப்படி பண்ணிருக்கா. ஆனா அது தெரிஞ்சும் நான் ஏன் கோவப்படாம இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கீர்த்தி இத பண்ணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்பத்து பொண்ணு சாமியோட அபிஷேக பால்ல விஷத்தை கலந்துட்டான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதோட தேவையில்லாம மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வேண்டாம். அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்க. செல்வி, இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? இங்க பாருங்க வேலு, அந்த ஆண்டவனா பார்த்துதான் கீர்த்தியோட இந்த சதி திட்டத்தை என் கண்ணுல காட்டியிருக்காரு. இல்லனா இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற சின்ன உயிர்ல இருந்து பெரிய உயிர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும். பழியும் பாவமும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அந்த கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்கல. இந்த மாதிரியான நேரத்துல தான் வேலு கடவுள் நிஜமாவே இருக்காருன்னு நினைக்க தோணுது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வேலு. இவ்வளவு ஏன் பக்கோடா கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லல. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிரும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும் வேலு. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் செல்வி இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்குள்ள சூழ்ச்சி பண்ணி நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க? இப்போ மத்த உசுறு போனாலும் பரவாயில்லன்னு கொலவெறியோட பழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி விட்டு வைக்க முடியும்? வேலு, நீங்க சொல்ற மாதிரி அவங்களை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கிறது ஆபத்து தான். ஆனா இத பத்தி பேசுறதுக்கு இது இடம் இல்லன்னு தான் சொல்றேன். சரியான நேரம் வரும்போது நல்லா யோசிச்சு என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். இப்ப இத ப்ளீஸ் இப்படியே விட்டுருங்க. வேலு, எல்லாரும் வராங்க. அவசரப்பட்டு பிரச்சனை எதுவும் பண்ணிராதீங்க வேலு. நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டோம். மா, நான் எல்லா பொருளையும் வேலு எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேமா. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ, என்ன மாமா, எங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போலாம். ஆமாங்க. இல்ல மாப்ள, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. மனோன்மணி வேற வீட்டுல விடணும். அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. பசங்களோட கல்யாண நாளை நல்லபடியா நடத்தி வச்சிட்டீங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்க சொன்னதுக்காக எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, வரமா வரமா வரோம். வரோம் மாப்ள. வரோம் மாப்ள. கிளம்பலாம் மகா. கிளம்பலாம். வாங்க வாங்க வாங்க. வந்துருங்கம்மா. நல்லபடியா முடிஞ்சது. கற்பகம் பிள்ளைங்க கல்யாண நாள சம்பந்தி ரொம்ப கிராண்டா கொண்டாடிட்டாரு. ஆமாங்க, கோவில்ல சீதாராமன் கல்யாண வைபோகத்தை பார்க்க வச்சு நம்ம எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி ஒரு குடும்பம் நமக்கு சம்பந்தியா கிடைக்கிறதுக்கு நாம தாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன் பத்திரு, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்க பொண்ணையும் மாப்பிளையும் பத்தி மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா சந்தன பாண்டி மாமா இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவரோட குடும்பமா நினைச்சுதான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றாரு. கீர்த்தி, உன் வீட்டுக்காரரு என்னை எப்படி குத்தெல்லாம் மட்டம் தட்டி பேசுறாருன்னு பாத்தியா? அம்மா, நான் உன்னோட செம்ம கடுப்புல இருக்கேன். கொஞ்ச நேரம் ஒழுங்காரு, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. எப்பவுமே எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து பண்றதுல சந்தன பாண்டியவை அடிச்சுக்கவே முடியாது. அவரோட குணம் அப்படியே செல்விக்கு வந்திருக்கு. சில சமயங்கள்ல செல்வியையும் சம்பந்தி ஐயாவையும் நினைக்கும் போது மனசுக்கு பெருமையாவும் இருக்கு, மரியாதையாவும் இருக்கு. ஐயோ அத்தை,
மரியாதை அது இதுன்னு என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நானும் சரி அப்பாவும் சரி இது நம்ம குடும்பம்னு நினைச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்மா, அவருக்கு எப்பவுமே நம்ம குடும்பம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம போய் நிக்க மாட்டோமா? டே வேலு, என்னடா இப்படி கேக்குற? சந்தன பாண்டி மாமாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படியே வந்தாலும் நீ சொன்ன மாதிரி நம்ம சும்மா விட்டுருவோமா? எது எப்படியோ இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இந்த ராஜேஸ்வரி பண்ண கூத்த தவிர. ஐயோ, இந்த கற்பக வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி எல்லாரும் என் பக்கம் திருப்பி விட்டுட்டாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன கோயில் பிரசாதத்துல விஷம் கலந்திருக்காங்கன்னு பெரிய ஒரு கலாட்டா பண்ணி விட்டுட்டீங்க. செல்வி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மொத்த குடும்பமா அசிங்கப்பட்டு தான் நின்று இருப்போம். சரியா சொன்ன மாப்ள. இவங்க பேச்ச கேட்டு அபிஷேக பால்ல விஷம் கலந்திருக்குன்னு போலீஸ்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்து இருக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் அப்படி பண்ணீங்க? ஆஹா, நினைச்ச மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஆண்டவா, எனக்கு ஒரு வழியை காட்டு. அதான் எல்லாம் கேக்குறாங்கல்ல, இப்படி திருதிருன்னு முழிச்சுட்டு தான் என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லுங்க. அது எப்படி வேலு? தப்பு அவங்க மேல இருக்கும்போது அவங்க எப்படி வாயை திறந்து பேசுவாங்க? செல்வி, தப்பு அவங்க மேல இருக்கா? அது ஒண்ணும் இல்ல மாமா. அபிஷேக பாலை குடிச்சிட்டு விஷம் கலந்திருக்கிறதா தப்பா சொன்னாங்கல்ல, நான் அதை தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. ராஜேஸ்வரி, எதுக்காக இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அப்படி பிரச்சனை பண்ணாங்க? அதான் நான் அங்கேயே சொன்னேனே. பாலை குடிச்சதும் அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லாத மாதிரி கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. அதான் எனக்கு வேண்டாதவங்க யாராவது பால்ல விஷத்தை கலந்திருப்பாங்களோன்னு. உங்களுக்கு நேரம் சரியில்லையா? வழக்கமா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் நேரம் சரியில்லாம போகும். ஏங்க பேசாம இருங்களேன். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு காரணமா? உங்களுக்கு வேண்டாதவங்கன்னு யாரு இருக்க போறாங்க? தேவையில்லாம நீங்களும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. ஆமா ஆமா, நாங்க கூட நீங்க மயக்கம் போட்டதை பார்த்து என்னாச்சும் ஏதாச்சும் பயந்தே போயிட்டோம். அது பயத்துல பிபி எகிரி மயங்கி விழுந்துட்டேன். அதுல ஒரு ரெடியா போயிட்டனோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, நாங்க அப்படிலாம் நினைக்கல. நீங்க அப்படி நினைச்சிருந்தாலும் தப்பு இல்ல. ஏன்னா நாங்க அப்படிதானே நினைச்சோம்.